பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அபிஷேக தைலம், ஞானம், ஆவிக்குரிய வஸ்திரம். ஒரு முக்கோணம் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த மூன்றுமே இணைந்து செயல்படும் போதுதான் ஒரு ஆவிக்குரிய உங்க வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வந்து கொண்டு வரும். இந்த மூணுல ஒன்னு இருந்து மூணுல ரெண்டு இருந்தா மட்டும் பத்தாது. இந்த மூன்றுமே இருக்கணும், இணைந்து செயல்படணும். அது எப்படி செயல்படணும் அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம். நம்ம கொஞ்ச நாளாவே வந்து ஆவிக்குரிய வஸ்திரங்கள் பத்தி நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஒரு தெளிவு இருக்கு. ஓகே, நமக்கு ஆவியில ஒரு வஸ்திரம் இருக்கு, அந்த வஸ்திரம் வந்து கரைபடாம இருக்கணும். வெண்மையா ஆர்டர் கொடுத்திருக்க வஸ்திரம் வந்து நமக்கு வெண்மையா கொடுத்திருக்காரு. சோ நம்ம அதை கரைபடாம காக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி அபிஷேக தைலத்தை பத்தியும் ஒரு சில பேருக்கு வெளிப்பாடு இருக்கு. ஓகே, என் மேல ஒரு அபிஷேக தைலம் ஊற்றப்படணும், என் தலையில வந்து ஊற்றப்படணும், ஊற்றப்பட்டா மட்டும்தான் என்னால சரிவர இயங்க முடியும், செயல்பட முடியும். ஆனா இதுக்கும் மேல ஒண்ணு தேவையா இருக்கு, அதை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:20. வேண்டிய திரவியமும் எண்ணெயும் ஞானவானுடைய வாசஸ்தலத்தில் உண்டு, மூடனோ அதை செலவழித்து போடுகிறான். நம்ம லைஃபுக்கு என்னென்ன வேண்டிய திரவியமும் அந்த ஆயிலும் ஞானவானுடைய வாசஸ்தலத்துல இருக்குமா, ஞானம் உள்ளவங்களுடைய வீட்டுல வந்து இருக்குமா, மூடனும் அதை செலவழித்து போடுகிறான் அப்படின்றது. எப்பயுமே அவங்க கிட்ட அந்த ஸ்டாக் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணெயும் சரி, அந்த திரவியம், அந்த ட்ரெஷர்ஸும் சரி, அதை நம்ம எப்படி சொல்றது, ஒரு இது விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்குன்னு ஒரு சில காரியங்கள் இருக்குல்ல, அந்த இதுவும் சரி அவங்களுடைய வீட்டுல வந்து இருந்துகிட்டே இருக்குமா. மூடனுக்கும் இருக்கு, ஏன்னா ஆரம்பத்துல மூடனுக்கும் அது வந்து இருக்கு. ஆனா வந்து அதை வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரியாம, அதாவது இப்ப என் கையில வந்து 10,000 நான் இருக்கு அப்படின்னா, ஒரு பக்கம் அது செலவு வந்து ஆயிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் என்ன பண்ணா இதை வந்து எப்படி பெருக்கிறது அப்படின்றதையும் நான் பார்த்தா மட்டும்தான், உள்ள எப்படி வர வைக்கிறேன்னு பார்த்தா மட்டும்தான். ஒரு பக்கம் செலவழிச்சுட்டே இருந்தாலும் இந்த பக்கம் இருந்து இது எனக்கு வந்துட்டே இருக்கும். ஓகே, எனக்கு ஒருத்தவங்க தந்துட்டாங்க, நான் என் வாட்டுக்கு செலவழிப்பேன், அது கொஞ்ச நாள்ல இல்லாம போயிரும். இப்படிதான் இளையகுமாரனுக்கு ஆனது. அவங்க அப்பா வந்து தர்றாரு, சொத்து குறிச்சு தராரு, இவனுக்கு அதை வச்சு எப்படி பெருக்கிறதுனே தெரியல. தனக்கு தகப்பன் கொடுத்துருக்காரு, அதை வச்சு நம்ம வந்து அடுத்து எப்படி வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், அடுத்து வந்து ஒரு ரொட்டேஷனுக்கு வந்து நம்ம அதை இது பண்ணி அதை எப்படி வந்து இது பண்றோம் தெரியாததுனாலதான் அவன் செலவழிச்சு ஒண்ணுமே எல்லாம் போயிடுச்சு. மூட மாதிரி வந்து ஒரு ஒண்ணுமே இல்லாம செலவழிச்சு போயிடுச்சு. அந்த பணங்கள், அந்த திரவியம் இருந்தும் ஞானவான்ட்ட எப்பயுமே இருக்கான். அப்ப இதுல முக்கியம் என்னன்னா ஞானம் வந்து ரொம்ப முக்கியம். சோ ஆண்டவர் வந்து எப்பயுமே நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் வந்து 5 தாளந்துள்ளவனுக்கு 5 கொடுக்குறாரு, 2 கொடுக்குறாரு, உனக்கு ஒண்ணுதான் கேபபிளா, சரி ஒன்னையா நீ வச்சுக்கோன்னு ஒன்னையாவது ஆண்டவர் கொடுத்துட்டு தான் போறாரு. கொடுக்கலன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. எனக்கு திறமையே இல்ல, எனக்கு ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமையே இல்ல, அப்படின்னு என்னுடைய லைஃபை நான் ரன் பண்றதுக்கு எனக்கு எதுவுமே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கல அப்படின்னு மட்டும் யாருமே சொல்ல முடியாது. கர்த்தர் தராரு, ஆனா அந்த தந்ததை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், அதுதான் இன்னைக்கு நம்ம 3 விதத்துல, அதான் சொன்னேன்ல, ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்ல நீங்க வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் ஆயில், ஒரு பக்கம் வந்து ஆவிக்குரிய வஸ்திரம் ரொம்ப முக்கியம், இன்னொரு பக்கம் வந்து ஞானம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த 3 இல்லாம நம்மளால வந்து சரிவர இயங்க முடியாது. ஒரு சில பேருக்கு வந்து அந்த அபிஷேக தைலத்தை பத்தியும் தெரியாது. நம்ம அதையும் லைட்டா வந்து பாத்துருவோம். யாத்ராமம் 29:21 இருக்கு. பலிபீடத்தில் மேல் இருக்கும் இரத்தத்திலும் அபிஷேக தைலத்திலும் கொஞ்சம் எடுத்து ஆரோனும் அவன் வஸ்திரங்களும் அவனுடைய குமாரரும் அவர்களுடைய வஸ்திரங்களும் பரிசுத்தமாக்கும்படி அவன் மேலும் அவன் வஸ்திரங்கள் மேலும் அவனுடைய குமாரர் மேலும் அவர்களுடைய வஸ்திரங்கள் மேலும் தெளிப்பாயாக. அந்த காலத்துல என்னதான் வஸ்திரமே போட்டிருந்தாலும் அந்த வஸ்திரத்துக்கு ஒரு பரிசுத்தத்தை அனுப்புனதே ஒரு தைலம் தான். அப்ப இன்னைக்கு வந்து நீங்க என்னதான் ஆண்டவர் உங்களை ஒரு பொசிஷன்ல வச்சிருந்தாலும், ஒரு ஆவிக்குரிய வஸ்திரத்தை போட்டு ராஜ வஸ்திரமோ, ஒரு வெண் வஸ்திரமோ, ஒரு மணவாட்டின் வஸ்திரமோ, ஒரு கல்யாண வஸ்திரமோ, ஏதோ ஒரு வஸ்திரத்தை ஆண்டவர் உங்களை போட்டு ஒரு அடையாளம் மேன்மைப்படுத்தி வச்சிருக்காரு. ஆனா அதுலயும் வந்து ஒரு அதை தக்க வைக்கிறதுக்கு, அந்த பரிசுத்தமாக்குறதுக்கு ஒரு அபிஷேகம் தைலம் இன்னைக்கு நம்ம மேல ஊற்றப்பட வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே எனக்கு வஸ்திரத்தை தாங்க. நம்ம இன்னொரு வசனம் நல்லா இருக்கும், பிரசங்கி 9:8 இந்த வசனத்தை யாரும் மறக்கவே கூடாது. இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சு நம்ம ஜெபிக்கணும். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெண்மையாவும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாகவும் இருப்பதாக. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில நம்ம எங்கேயும் போகும்போது ஆண்டவரே என் வஸ்திரம் வெண்மையா இருக்கணும், ஸ்பிரிச்சுவலா என் வஸ்திரம் நான் இன்னைக்கு போறேன் வெண்மையா இருக்கணும், என் தலையில அபிஷேக தைலம் வந்து குறையவே கூடாது. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது அபிஷேகம் வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்கும், ஆனா ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்படி இங்க் வந்து நம்ம எழுத குறையுது, ஆனா நம்ம மறுநாள் காலையில உட்காந்து நம்ம ரீஃபில் பண்ணுவோம். இல்லைன்னா அன்னைக்கு நைட்டே அன்னைக்கு ஈவினிங்கே போய் நம்ம வந்து ரீஃபில்
பண்ணுவோம். இங்க் பென் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்பெல்லாம் யூஸ் பண்றாங்களான்னு தெரியல. ஆனா நம்ம வந்து இங்க் பென் எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. சோ அந்த ரீஃபில் தான் நாங்க சொல்றோம். அபிஷேக தைலம் ஒரு பக்கம் செலவழிக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் நிரப்பப்பட்டுட்டே இருக்கணும். டேங்க்ல நம்ம தண்ணி ஏத்துறோம்ல டெய்லி, நம்ம டெய்லி வந்து யூஸ்க்கு வந்து நமக்கு டெய்லி வந்து தண்ணி இது பண்ணு. சோ திருப்பி நம்ம அந்த டேங்கை ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரிதான் இப்ப நாங்க இந்த வீடியோ எடுக்கிறோம்னா இதுல எங்கிட்ட இருந்து ஒரு அபிஷேக தைலம் வெளியே வந்துதான் அந்த வீடியோ வழியா வந்து நிறைய பேருக்கு போகும். சோ அப்ப எங்க மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் குறையும். அதை நாங்க போய் ரீஃபில் பண்ணணும். ரீஃபில் பண்ணாமையே உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா சுத்தமா அது வந்து அடுத்து இயங்க முடியாது. எங்களால அடுத்து இயங்க முடியாது. ஒரு சில நேரம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து அந்த எண்ணெய் வந்து நம்ம கிட்ட இருக்கும், வஸ்திரமும் இருக்கும். ஆனா நம்ம கிட்ட வந்து அந்த ஞானம், அந்த விஸ்டம் வந்து இல்ல அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே இழந்து போயிடும். இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த 10 கன்னிகைகள் தான் நம்ம பார்க்கலாம். புத்தி உள்ள புத்தி இல்லாத ஸ்திரீகள். அவங்கள பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 பேர் நல்ல ஒரு இதுல இருப்பாங்க, ஒரு 5 பேர் வந்து இதுல புத்தி இல்லாம தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா மணவாளன் எப்ப வராருன்னு தெரியாது. அப்படிங்கும்போது நம்ம ஒரு டப்பால மட்டும் நம்ம அந்த எண்ணெயை எடுத்துட்டு மணவாளனுக்கா வெயிட் பண்ண, மணவாளன் இந்த ஒரு டப்பால நான் இறங்கும் போதுக்குள்ள நான் உனக்கு வந்துருவேன் நான் சொல்லிட்டு போனாங்க, அப்படி கிடையாது. ஆனா அவர் எப்ப வருவாருன்னு யாருக்குமே தெரியாது. சோ அப்ப என்ன பண்ணோம், அந்த இதை வந்து நம்ம ஸ்டாக் வச்சிருக்கணும். அதை ஒரு 5 பேர் ஞானமா வச்சிருந்தாங்க. ஆனா இந்த 5 பேருக்கு வந்து அந்த ஒரு ஞானம் இல்ல. ஆனா அவங்க கிட்ட என்ன இருக்கு, ஆனாலும் அந்த ஸ்டாக் வச்சு அதை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு அந்த ஞானம் இல்லை. அதான் நம்ம அந்த இப்ப பார்த்தோம், அந்த மூடனா வந்து ஆண்டவர் நம்ம கொடுத்துதான் ஆசீர்வாதத்தை செலவழிச்சு போகிறான். நம்மகிட்ட வந்து வஸ்திரமும் இருக்கலாம், நம்ம கிட்ட அந்த தைலமும் இருந்தாலும் நம்ம கிட்ட ஞானம் இல்லை அப்படின்னா நம்மளால பரலோகத்துக்கு என்டர் ஆக முடியாது. அது வந்து அது வேஸ்டா போயிடும். எல்லாமே வந்து இழந்த மாதிரி நமக்கு ஆயிரும். ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு அபிஷேகம் தைலம் தராரு அப்படின்னா அதை நீங்க எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போகணும். உங்களை வீட்டுக்குள்ள வந்து அந்த அபிஷேக தைலத்தை பூட்டி வைக்கிறதுக்காக ஆண்டவர் வந்து தரல. நம்மளுடைய அபிஷேகம் எல்லா பக்கம் பரவணும். அதுக்காக தான் எடுத்துட்டு போறாரு. ஆண்டவரே என் அபிஷேகம் நான் போற வேலை ஸ்தலத்துக்கும் என் கூட வரணும். நான் ஸ்கூலுக்கு போனாலும் வரணும், காலேஜுக்கு போனாலும் வரணும், என் சொந்த பந்தத்துக்கு போனாலும் என்னுடைய அபிஷேகம். என்ன ஆண்டவர் வந்து நீங்க சொந்த பந்தங்கிட்ட போய் பேசிட்டு இருக்க அந்த நேரத்துல கூட அவர் வருகை வரலாம். அங்க போய் ஓகே நான் வந்து இப்பெல்லாம் கிறிஸ்தவன் நான் காட்டிக்க மாட்டேன், எனக்கு அபிஷேகம் இருக்கிற மாதிரியே நான் காட்டிக்க மாட்டேன், நான் வேற மாதிரி மாறுவேன்னா அந்த நேரத்துல கூட ஆண்டவருடைய வருகை வரும். அதுதான் ஆண்டவர் சொல்ல வராரு. புத்தி உள்ளவங்க வந்து எல்லா இடத்துலயும் தன்னை வந்து அந்த வெளிச்சத்தோட இருப்பாங்க. இந்த புத்தி இல்லாதவங்க வந்து கொஞ்ச நேரம் எரிய விட்டுட்டு அப்படியே அசால்ட்டா வந்து அவங்க வாட்டிக்கு இருந்துருவாங்க. சோ அப்ப அந்த அசால்ட்டா இருக்கிற நேரம் மணவாளன் வந்துடக்கூடாது. அதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்க என்ன தொழில் பண்ணாலும் அதுலயே உங்க அபிஷேகம் வேணும். அது இருந்தா மட்டும்தான் உங்களை வந்து பெருக்கத்துக்கு வந்து வழி நடத்தும். இந்த அபிஷேகத்தை வச்சு ஞானமா நான் அதை பெருக்க போறேன் அப்படின்றத நீங்க வந்து யோசிக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சபைக்குள்ள அபிஷேகம் எல்லாத்துக்கும் இருக்கு, ஆனா ஞானம் தான் இல்லை. நிறைய பேர் அபிஷேகம் பெற்றுட்டீங்க, உங்களுக்கு ஏன் ஆண்டவருடைய ஆலோசனை வர மாட்டேங்குது, உங்களால ஏன் வந்து அடுத்த கட்ட போக முடியல அப்படின்னா ஞானம் குறைவா இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நம்ம அந்த இடத்துல நம்ம பாக்குறோம். நம்ம வந்து மூடனோ செலவழித்து போடுகிறான். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை வந்து இப்படியே நம்ம செலவழிச்சோம் அப்படின்னா நம்மளால அப்புறம் ஆண்டவர் அப்புறம் எப்படி நம்மளை வந்து இது பண்ணுவாரு. சொல்ல போனா நம்ம பரலோகத்துக்கே நம்ம என்டர் ஆக முடியாது, அந்த ஞானம் நம்மகிட்ட வந்து தெளிவா இல்லை அப்படின்னா. இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்லை அப்படின்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. தீர்க்கதரிசிகள் புத்திரருடைய மனைவி ஒருத்தவங்க வந்து எலிசா கிட்ட வந்து வர்றாங்க. ஸோ தீர்க்கதரிசிகள் அப்படின்னாலே அவரும் வந்து ஒரு ஞானவானாதான் வந்து இருக்கணும். கண்டிப்பா ஞானவானுடைய வீட்டுல வேண்டிய திரவியமும் எண்ணெயும் இருக்கு அப்படின்னு வசனம் இருக்கு. ஸோ அவர் இறந்துறாரு. இறந்ததுக்கு அப்புறம் இந்த மனைவிக்கோ அந்த பிள்ளைகளுக்கோ அதை வந்து அந்த வேண்டிய திரவியமும் எண்ணெய்னா அது கொஞ்சம் கூட லிட்டிலா கூட இருக்கலாம். சோ அந்த எண்ணெய் இருக்கு, ஞானவாண்டி இருக்கு, ஆனா இதை எப்படி பெருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாததுனால கடன் ஆகி இப்ப வந்து எலிசா கிட்ட வந்து சொல்றாங்க, உம்முடைய மகன் வந்து எவ்வளவு ஆண்டவருக்கு முன்பா உண்மையா இருந்தாங்க, நாங்க வந்து கடன்ல இருக்கோம், என் பிள்ளையை எடுத்துட்டு போறாங்க. அப்பதான் தீர்க்கதரிசி கேட்கிறார், உன் வீட்டுல என்னமா இருக்குன்னு. கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கு, ஏன் அந்த எண்ணெயே போதும், உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு அந்த எண்ணெயே போதும் அப்படிங்கிறார். சோ இன்னைக்கு நீங்க அபிஷேகம் பெற்றுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சின்ன திறமை இருந்தாலே போதும். அந்த சின்ன திறமை தான் அந்த சின்ன அபிஷேகம். அந்த அபிஷேக தைலம் சின்னதா இருந்தாலும் போகும், அதை பெருக்கெடுத்து ஓட வைக்க ஆண்டவரால முடியும். அந்த திறமை பெருக்கெடுத்து ஓடும் போது உங்களுக்குள்ள கடன் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லாம தீர்க்கப்படும், உங்களுடைய குறைவுகள் ஒன்றும் இல்லாம தீர்க்கப்படும். ஆனா அதை நீங்க அபிஷேக தைலமா பார்க்கணும். கண்டிப்பா அதை நீங்க அதுக்கு ஞானம் வந்து வேணும். ஓகே இதுதான் ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு திறமை போல, இதுதான் எனக்கு ஆண்டவர் வச்சிருக்க அபிஷேக தைலம் போல, அதை நான் இப்படி முக்குல வச்சுட்டே இருந்தேன்னா என்னைக்கு என் கடன் பிரச்சனை தீர. அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு வந்து தெரியல, அந்த அவங்க ஒய்ஃபுக்கு வந்து தெரியல, ஓ இந்த குட்டியோண்டு என்னதான் என்னுடைய இவ்வளவு பெரிய கடன்
கடன் அடைக்க போகுதுன்றதே அவங்களுக்கு தெரியல. இன்னைக்கு நிறைய பேரு, நாங்களே நிறைய பேர் பார்த்திருக்கோம், அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கு, அந்த ஞானம் இருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க, அந்த அந்த ஞானத்தை வச்சு இம்ப்ரூவ் பண்ணுங்க, அந்த அந்த அபிஷேக தைலம் உங்களுக்கு பெருக்கெடுத்து ஓடும், அதை இது பண்ணுங்கன்னா அப்படியே வந்து இருப்பாங்க. ஆனா பிரச்சனை மட்டும் மலை மாதிரி ஏறிக்கிட்டே இருக்கும். சோ நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க, ஞானமும் வேணும், அபிஷேக தைலமும் வேணும், வஸ்திரமும் வேணும். இந்த 3 இருந்தாதான் இந்த உலகத்திலையும் சமாளிக்க முடியும், ஆண்டவர் வருகையிலுமே நம்ம எடுக்கப்பட முடியும். இல்ல அப்படின்னா, ஏன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது கல்யாண வஸ்திரம் தரிக்காதவனா ஆண்டவர் வந்து கீழே தள்ளி போடுறாரு. கண்டிப்பா. சோ ஆவிக்குரிய வஸ்திரம் பாருங்க, ஆண்டவர் வந்து பாவப்படலாம் இல்ல, சரி ஓகே கல்யாண வஸ்திரம் தரிக்கல அப்படின்னு, அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எப்பயுமே ஆண்டவர் நமக்குன்னு கொடுத்திருக்க அடையாளத்தோட நம்ம எப்பயுமே இருக்கணும். ஆனா அதான் சொல்ற ஆண்டவர் அந்த வெண்மை வந்து குறையாததாயும், அந்த வெண்மை நம்மளுடைய வெண்மை வந்து பழசாய் போயிடக்கூடாது, அதை வந்து கரைப்படாமே நம்ம பாத்துக்கணும். கரைப்படாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வேணும். அதுக்கப்புறம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்க அபிஷேக தைலம், அந்த அபிஷேகத்தோட தான் எங்க போனாலும் போகணும். அதை நீங்க நினைச்சுக்கணும், நான் வீட்டுக்குள்ள இருந்தாலும் அபிஷேக தைலம் என் மேல ஊற்றப்பட்டிருக்கு, அந்த சிந்தனையும் வேணும். வேலைக்கு போனாலும் இருக்கணும், சபைக்கு போனாலும் இருக்கணும், சொந்த பந்தங்கள் மத்தியில நீங்க போனாலும் இருக்கணும். எல்லாம் அந்த அபிஷேக தைலத்தை நீங்க கேரி பண்ணிட்டே ஒரு வாட்டர் கேன்ல தண்ணி எடுத்துட்டு போவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து அபிஷேக தைலம் என் மேல இருக்குன்னு நினைச்சிட்டே நீங்க வந்து நம்ம வந்து போகணும். 3வது ஞானம் இருக்கு. ஞானம் யார்கிட்ட இருக்கோ அவங்க வீட்டுலதான் வேண்டி எண்ணெயும் திரவியமும் எப்போதும் இருக்கும். இல்ல அப்படின்னா கொஞ்ச காலம் இருக்கும், அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது. மூடனோ செலவழித்து போடுகிறான்னா என்ன அர்த்தம், அவனுக்கு வந்து திருப்பி வந்து அவனுக்கு உற்பத்தி பண்ண தெரியலன்னு அர்த்தம். சோ அவன் வந்து அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் செலவு பண்ணதான் தெரியுது, அவனுக்கு வந்து உற்பத்தி பண்ண வந்து தெரியல. சோ ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கணும், ஆண்டவரே எனக்கு இன்னும் ஐடியாஸ் வந்து தந்துகிட்டே இருங்க, இப்ப வரைக்கும் நீ எனக்கு ஓட்ட உதவி செஞ்சீங்க, இனி வந்து எனக்கு நிறைய தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டே இருக்கும் போதுதான் அந்த தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி அந்த அந்த கொஞ்சம் என்னைய ஆசீர்வதிக்கும் போது அப்ப சொன்னா, இனி நீ போய் வெறும் பாத்திரத்தெல்லாம் கேட்டு வாங்கு, நீ ஊத்த 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 வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மகிட்ட ஆண்டவர் வெறுமையான எந்தெந்த பகுதியெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம கேட்கணும், ஆண்டவரே இந்த இடத்துல எல்லாம் ஊத்துங்க, இந்த இடத்துல எல்லாம் அபிஷேகத்தை ஊற்றுங்க, அபிஷேக தைலத்தை இந்த இடத்துல எல்லாம் ஊற்றுங்கன்னு சொல்ல 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 அவங்க ஊத்துறாங்க. அதை போய் சேல் பண்ணி அப்படிதான் அவங்க கடன் வந்து அடைக்கப்படுது. நிறைய நேரம் வந்து நிறைய மக்கள் வந்து இந்த அனாயிட்டிங் வந்து இருக்கும், ஆனா நிறைய நேரம் வந்து என்ன பண்றாங்கன்னா தேவையில்லாம செலவழிச்சு அந்த ஞானம் இல்லாம இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள்ட்ட வந்து இருக்கதான விஷயமே இதுதான், லேக் ஆகிற விஷயமே. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கதானே நாங்கள் இப்போ சொன்ன விஷயத்துல நீங்க எதுவுமே தவறி இருந்தீங்க அப்படின்னா இனி ஒரு நாட்களை திருத்தி நீங்க இது பண்ணுங்க. ஏன்னா இது 3ம் முன்னாடி சொன்னமோ முக்கோணம், இந்த 3ம் வந்து இணைந்து செயல்படும் போது மட்டும்தான் அது நமக்கு வந்து ஒரு பிரயோஜனமா இருக்கும். இல்ல அப்படின்னா அது வந்து நம்மளால சொல்லப்போனா நம்ம பரலோகத்துக்கு கூட போக முடியாத அளவுக்கு நமக்கு வந்து இதாயிரும், ரொம்ப பரிதாபமான நிலைமையாயிரும். அதனால நாங்க இன்னொரு வீடியோல கூட நம்ம வந்து வஸ்திரத்தையும் எண்ணெய் அபிஷேக தைலத்தை பத்தி நம்ம விரிவா வந்து சொல்லியிருக்கோம். ஸோ நீங்க அந்த வீடியோவை நீங்க பாருங்க. இதுல வந்து இது 2ம் இருந்தாலும் நமக்கு ஞானம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஏன்னா அந்த புத்தி உள்ள ஸ்திரீகளையும் புத்தி இல்லா ஸ்திரீகள் அவங்க 2 பேர்த்தையும் நீங்க வச்சுக்கோங்க. ஏன்னா பரலோகத்துக்கு நம்ம அப்படிதான் நம்ம ரெடியா நிக்கணும். ஒரு நாள் ஆண்டவர் நமக்கு அபிஷேகம் தந்துட்டாரு அப்படின்னா ஓகே இவ்வளவுதான் பிக்ஸடா நிக்க கூடாது. ஆண்டவர் ஏன்னா நான் இந்த டப்பா அபிஷேகம் மட்டும் உனக்கு நான் பரலோகத்துக்கு நான் எப்போ வருவேனோ அது வரைக்கும் போதும்னு ஆண்டவர் சொல்லல, நிரப்பதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மூழ்கி இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சோ நம்ம அதை நிரப்பி அந்த ஞானம் வேணும். ஏன்னா அந்த புத்தியில கனிகள் இதுல பாத்தீங்கன்னா கன்னிகைகள் அப்படின்றதே ஒரு பரிசுத்தத்தை டினோட் பண்றதுக்கு தான் சொல்லுவாங்க. சோ கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ்றது. சோ அவங்க பரிசுத்தமா தான் இருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஆயிலையும் வந்து எடுத்துட்டு போறாங்க. ஆனா வந்து புத்தி இல்லாததுனால எக்ஸ்ட்ரா ஆயில எடுத்துட்டு போலன்னு அப்போதைக்கு அவங்களுக்கு வெளிச்சம் இருக்கு, ஆனா வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா அபிஷேக தைலம் வேணுமேன்றது அந்த ஞானம் வந்து அவங்களுக்கு இல்ல. அதனாலதான் அவங்களுக்கு வந்து சொல்லுது. பக்கத்துல உள்ளவங்க நம்ம கேக்குறாங்க, பக்கத்துல உள்ளவங்க எங்களுக்கு வேணும்லப்பா நீங்க வேணா கடைக்கு போய் வாங்கிட்டு வாங்கங்கிறாங்க. சோ அப்படிங்கும் போது அது வந்து நமக்கு இதாகாது. ஆனா ஆண்டர் நமக்கு கொடுத்துருக்கிறது ஒரு சில நேரம் ஆயில் நம்ம கிட்டே இருக்க ஆயிலே ஒரு சில நேரம் நம்ம அதை பிரயோஜனப்படுத்த மாட்டேங்கிறோம். அதுதான் முக்கியமே, நம்மகிட்ட இருக்கிறத அதை ஞானமா பிரயோஜனப்படுத்தாம தவறான முடிவுகள் எடுத்து அதனுடைய பின்விளைகள் சந்திச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒருவேளை இதுல இருந்திருந்தீங்க அப்படின்னா இனி ஒரு நாட்கள்ல நம்ம திருப்பி நம்ம செயல்படுவோம். இழந்ததான அநேக விஷயங்களை கூட நம்ம திருப்பி எடுக்கிற ஆவியானவர் நமக்கு வந்து உதவி செய்வார். ஏன்னா அன்னைக்கு அந்த தீர்க்கதரிசி புத்தினர் அந்த மனைவி வந்து இழந்துட்டாங்க, அவங்க நிறைய இழந்துட்டாங்க. ஆனா அந்த தீர்க்கதரிசி வந்து அவர்கிட்ட இருக்கதை வச்சு சொல்றாரு, இனிமே நீங்க இழக்க தேவையில்லை, இனி உங்களுடைய வருமானம் உங்களுடைய போஜனத்துக்கு இதுக்கப்புறம் நீங்களும் ஜீவனம் பண்ணுங்கன்னு அவர் சொல்றாரு. இதை நீங்க வித்துட்டு மீதத்தை வச்சு நீங்க ஜீவனம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்வார். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த 2 வீடியோவும் சேர்த்து வச்சு இன்னொரு டைம் நீங்க திருப்பி கேளுங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா ஆண்டவர் ஆவியானவரோட உதவியோட 2 டைம் நீங்க திருப்பி கேளுங்க, நிச்சயமா அது உங்களுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி கொடுப்பார். இந்த வீடியோ நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சத்தியம் தெரியாதவங்க பிரயோஜனமா இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.